இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏன் மாப்பிள்ள அப்படி செஞ்சீங்க? அத்த, நீங்க தானே சொன்னீங்க மொட்டை மாடியில் பொண்ணுங்களோட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு. இப்போ நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஆமா. அந்த சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் தான் அப்படி பண்ணேன். மாமாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பாத்தீங்களா? அதுக்காக தான் கரண்ட்டை கட் பண்ணேன். நான் செஞ்சது தப்புன்னு தோணுதா அத்தை? இல்ல மாப்பிள்ள, குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கும் சந்தோஷம்தான். எப்பா, இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிற வேலையெல்லாம் வேணாம். உன் வேலையை மட்டும் பாரு, புரியுதா? உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? சந்திரா, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? எல்லாரும் போய் படுங்க, போங்க. நீ வா. ஐயா கார்த்தி, சொல்லியா? ஹலோ பாட்டி, நீங்க கொடுத்த சாமி சாப்பாடை எல்லாரும் சாப்பிட்டோம். அத்தையும் சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். நீ சொல்லி எதை செய்யாம இருந்திருக்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கியா, நீ நல்லா இருப்ப. சரிங்க பாட்டி, நான் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். வச்சுட்டுமா? சரியா சரியா. தேங்க்ஸ். எதுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே, அது கரெக்ட் தான். மொட்டை மாடியில குடும்பமா உட்காந்து சாப்பிட்டு பாட்டு கேட்டது சந்தோஷமா இருந்தது. அப்பாவும் சின்ன வயசுல நடந்ததை நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தேங்க்ஸ் சொன்னேன். இதுல என்ன இருக்கு? என்னால முடிஞ்சது செஞ்சேன். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம்? கீழே படுக்க போறியா? ஆமா, நான் எப்பவும் தரையில் தானே படுப்பேன். உன் மேல கோவம் இருக்கிறதுனால நீ கீழே படுத்துக்கிட்ட. இப்ப நீ கட்டிலே படுத்துக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, நான் எப்பவும் போல தரையிலே படுத்துக்கிறேன். ஏன் வழிய வந்து சொன்னா பிஹேவ் பண்ணிக்கிறியா? மேல படு, ஒன்னும் ஆயிடாது. நான் பிகுலாம் ஒன்றும் பண்ணல. டேய் பாபு, அந்த திவ்யாக்கு பெரிய பேரழகின்னு நினைப்பு. நான் போய் லவ் சொன்னா அவ ரொம்ப அலட்சியமா பேசுறாடா. என்ன லவ் பண்ண முடியாதுன்னு சொல்றா. நான் அவளை சும்மா விட போறதில்லடா. எந்த திவ்யாடா? கண்ணாடி போட்ட திவ்யாவா? டேய் இல்லடா, பிஎஸ்சி செகண்ட் இயர் திவ்யாடா. ரொம்ப அழகா இருக்குன்னு திமிர்றா அவளுக்கு. ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறாடா. சரி, ஒன்ன பிடிக்கல, நீ சும்மா தொந்தரவு பண்றேன்னு ஏதாச்சும் சொல்லியிருப்பா. அதுக்காக என்னடா பண்ண போற? இந்த கதிர் யாருன்னு காட்ட போறேன்டா. அவ அழகா இருக்கிறதுனால தானே ரொம்ப ஆடுறா. அவ அழகையே அழிச்சிட்டா என்ன பண்ணுவா? அழகா அழிக்க போறியா? என்னடா சொல்ற? இந்த ஆசிட் அவ மூஞ்சில ஊத்த போறேன். அப்புறம் அவ விகாரமான முகத்தோட தான் காலை முழுக்க நொந்து சாக போறா. ஏய் திவ்யா, என்னைய லவ் பண்ண மாட்டேன்னு சொன்ன, இன்னைக்கு உன் மேல ஆசிட் ஊத்துறேன்டி. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, இல்ல உங்க மேல ஊத்திடுவேன். டேய் விட்றா. அறிவு இருக்கடா உனக்கு? சார், இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். போலீஸ் கிட்ட சொல்லணும், அப்பதான் நல்ல லாடம் கட்டுவாங்க. சார், நீங்க மட்டும் வரலன்னா இதை இந்த பொண்ணு மேல ஊத்திருப்பான் சார். அந்த பொண்ணு வாழ்க்கையே வீணா போயிருக்கு சார். இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க சார். ஏங்க, அவன் தான் முட்டாள்தனமா பண்ணிட்டானா? நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க.
இவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா சார், என் கிளாஸ்மேட் தான் சார். ம். ஒருவேளை இவங்க உனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா நீ ஓகே சொல்றியா? மாட்டேன் சார். ஏன்? ஏன்னா எனக்கு அந்த ஐடியாவே இல்லை சார். ம். உனக்கு அந்த ஐடியா இல்லை, அதனால இந்த பொண்ணோட காதலை நீ ஏத்துக்கல, ரிஜெக்ட் பண்ற. இது நியாயம் தானே? ஆமா சார். இப்ப நீ சொல்றல, இதைத்தானே திவ்யாவும் சொன்னாங்க. இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க, நீ நோ சொல்லிட்ட. ஸோ இப்போ இவங்க உன் மூஞ்சில் ஆசிட் அடிக்க வந்தாங்கன்னா அது ஓகேவா? இது சரியா தப்பா? தப்பு தான் சார். அவ்வளோதான் விஷயம். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போங்க. ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிக்கலன்னா அவங்க கிட்ட இருந்து டீசெண்டா விலகி போறது தான் நல்லது. ஒருவேளை அவங்கள மறக்க முடியலன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செஞ்சு அவங்க மனசுல இடம் பிடிக்க ட்ரை பண்ணலாம். இதுல வர சந்தோஷம் வருத்தம் ரெண்டுமே நம்மள ஒரு விதத்துல வாழ்றதுக்காக தான் தயார்படுத்தும். புரியுதா? புரியுது சார். லவ்ன்றது லைஃப்ல ஒரு பகுதி மட்டும்தான். அதை தாண்டி லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு செகண்ட் நீ பண்ண நினைச்ச முட்டாள்தனத்தால உன் லைஃப், அந்த பொண்ணோட லைஃப் ரெண்டையுமே அழிச்சிருப்ப. ராஜா, ம்? இந்த விஷயத்த ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண, ரெண்டு பக்கமும் பாதிப்பு இல்லாம நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டேன். உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. அப்படியா? என்ன கேள்வி இது? இதை விட அருமையா யாராலையும் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிருக்கவே முடியாது. என்ன மாதிரி பேசி கோவப்பட்டவனை கூலா ஹேண்டில் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி, யூ ரியலி டன் an excellent job. நான் அப்படியே நெகிழ்ச்சியா உன்னை பார்த்துட்டு இருந்தேன். I'm just admiring you. என்ன சட்டை கிழிஞ்சிருக்கு? அது அந்த பையனை பிடிச்சி இழுத்தான்ல, அப்ப கிழிஞ்சிருக்கும். வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு. கிழிஞ்ச சட்டையில உன்னை பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு நல்ல விஷயம் பண்ண போய் தானே இப்படி ஆச்சு. அதுக்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நாம இப்போ காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். நீ கிழிஞ்ச சட்டையோட இருக்கிறது நல்லா இல்ல. சரி இரு, நான் போய் புது சட்டை வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ கொஞ்சம் அமைதியா இரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்க முன்னாடி கிழிஞ்ச சட்டையோட நிக்க போறியா? நானா போய் காம்படிஷன்ல கலந்துக்க போறேன்? வேடிக்கை தானே பார்க்க போறேன். எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல, நீ என்ன சொன்னாலும் இப்படி உன்னை பார்க்க கஷ்டமா இருக்கு. நான் போய் புது சட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. ஏய், இங்க துணி கடை எங்க போய் தேடுவ? கொஞ்ச நேரம் பேசாம இரு. இல்ல, நான் எப்படியாவது போய் விசாரிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். சொன்னா கேளு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. ஏய் இரு.